திரும்பவும் அதிமுகவை இன்னும் 2 உடைக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் சார். நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு, பிஜேபி சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க, பிஜேபி இஸ் பார்ட்டி வித் ஏ டிஃபரன்ஸ். இப்போ எப்படி ஓபிஎஸ் அணின்னு ஒன்று தனியாக இருக்குதோ அப்புறம் இபிஎஸ் அணின்னு ஒன்று தனியாக தானே இருக்கும். அப்புறம் எப்படி ஒற்றுமை வரும்? ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லது. அப்படின்னா எப்படி ஒற்றுமை வரப்போறது இல்லையா? ஒன்று இபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்பதான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும். அதுதானே ஒற்றுமை. அவர் தான் முடியாதுங்கிறாங்க. இன்னும் பாஜக அதிமுக கூட்டணிக்காக இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லவே இல்லை சார் நாங்க யார் சார் இயங்கணும்? நாங்க யாரு தலைவரா அறிவிச்சிடலாமே சார். அண்ணாமலை தலைவரா அறிவிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காச்சும் பிஜேபியில ஹை கமாண்ட் நாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியை விரும்புறோம் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சார்? ஒருத்தர் சொல்லுங்க. ஹைகமாண்ட்ல யாருமே பேசுனது இல்லை. ஐயோ மறுபடியும் அண்ணாமலை வந்துட போறாரு சொல்லி திமுக உள்ளிட்ட பல தீய சக்திகள்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்காரு. அண்ணாமலை என்ன பேசினாலும் மீடியா பேசுறது, மக்கள் பேசுறாங்க. குறிப்பாக மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க? தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க சார். நீங்க உடைச்சு நான் சேர்த்துக்கிட்டது சார். இப்ப நீங்க கடந்த முறை உங்களுக்கு தெரியும் சார், கடந்த முறை ஷிண்டே அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு. இன்னைக்கு பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிட்டு ஷிண்டே கெஞ்சி கேட்டாரு பதவியை. அந்த நிலைமைக்கு போயிட்டாருல. என்ன யார் அவர் சொல்லியிருக்காரா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு அவர் இப்படி கேட்டார், இவர் இப்படி கேட்டாரு, என்ன அர்த்தம்? ஷிண்டே வெளிப்படையா கேட்டாரு. கேட்டவே இல்லை. எனக்கு தான் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும்னு அவர் கேட்டதே கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலில் நடப்படிகள் குறித்து பேசுவதற்கு நம்முடைய இணைந்திருக்கிறார் பாஜகவுடைய ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் லோட்டஸ் அங்கே டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் திரும்ப அந்த ஆப்ரேஷன் லோட்டஸை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதிமுகவில் பிரச்சனை, குறிப்பாக மனுக்களை போட்டு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. திரும்பவும் அதிமுகவை இன்னும் 2 உடைக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் சார். நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு, பிஜேபி சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க, பிஜேபி இஸ் பார்ட்டி வித் ஏ டிஃபரன்ஸ். எங்களை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை இன்னொரு காங்கிரஸா சில பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் மூலமா இதை நீங்க தான் தூண்டி விட்டுருக்கீங்க. பண்ண மாட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன், சட்டத்தில் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் அட்டானமஸ் பாடி, இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடிங்க. அதுல நீங்க போயிட்டு இன்டர்ஃபியர்லாம் ஆக முடியாது. அது பிஜேபி அதை பண்றதே இல்லை சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வெஸ்ட் பெங்கால்ல அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோட அந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான பேரை வெட்டியிருக்காங்க, குத்தி இருக்கிறாங்க, பெண்களை மானபங்கப்படுத்திருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது நானே ஒரு கூட்டத்தில் பெங்களூர்ல எங்களோட அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ்ஜி வந்தாங்க. எனக்கு அந்த ஆதங்கத்தில் கேட்டேன், என்னது இவ்வளவு மோசமா நடக்குது? சென்டர்ல நம்ம இவ்வளவு பவர்ல இருக்கிறோம், நம்ம ஆட்களை அநியாயமா இப்படி பண்றாங்களே, நீங்கள் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அந்த அரசாங்கத்தை தூக்கி போறது இல்லையா, லாண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லி அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பிஜேபியோட கல்ச்சர் அது கிடையாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம், சட்டப்படி ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வி ஆர் நாட் இந்திரா காந்தி அப்படின்னார், வி ஆர் நாட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னா. எங்க தலைவர்கள் ரொம்ப ஜென்ரஸா இருக்கிறாங்க, ஹைலி சிவிலைஸ்டு லீடர்ஸ். அதனால நாங்க இந்த மாதிரி சில விஷயம் பண்ண மாட்டோம். காங்கிரஸ் அப்படி பண்ணோம். நாங்க அடுத்த கட்சியில தலையிடுறதே கிடையாது. யாராச்சும் ஒரு சஜஷனை கேட்டாங்க அப்படின்னா இப்படி பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கட்சினா பிஜேபி, அந்த பிஜேபியோட நேஷனல் லீடர், அவங்கள்ட்ட போய் ஏதாச்சும் கேட்கும்போது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், யாராச்சும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது சஜஷன் கொடுக்கலாம் முடிய, மற்றபடி அன்னெசரிலி வி நெவர் இன்டர்ஃபியர் இன் எனி பார்ட்டிஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய கூட்டணி வேணாங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மாற்றி சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரையும் உள்ள சேர்த்து அதிமுகவை பழைய வலிமைக்கு கொண்டு வந்து அதோட நீங்க கூட்டணி வைத்து திமுகவை தோற்கடிக்கலாம்ன்ற எண்ணம் பாஜகவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பொது கருத்து சொல்லப்படுது. பொது கருத்துனா யார் இந்த பொது? பலரும் பேச தொடங்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்க இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் தனியா இருக்கிறாங்க, சரியா? இப்ப நீங்க இபிஎஸ் எங்க கூட சேர மாட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப மறுபடியும் இபிஎஸ் விட்டுட்டு செங்கோட்டையன் தலைமையில் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கற்பனையில ஒண்ணு சொல்றாங்கல்ல, இந்த பொது கருத்து, சோகால்டு பொது கருத்து, அவங்க சொல்றதுக்கே வரேன். இபிஎஸ் விட்டுட்டு செங்கோட்டையன் தலைமையில ஒண்ணு கொண்டு வரீங்கன்னா மறுபடியும் இபிஎஸ் அணின்னு ஒன்று தனியா தானே இருக்கும். இப்ப எப்படி ஓபிஎஸ் அணின்னு ஒன்று தனியா இருக்குதோ அப்புறம் இபிஎஸ் அணின்னு ஒன்று தனியா தானே இருக்கும். அப்புறம் எப்படி ஒற்றுமை வரும்? ஒற்றுமையா இருந்தா தான் நல்லது. அப்படின்னா எப்படி ஒற்றுமை வரப்போறது இல்லையா? ஒண்ணு இபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்பதான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும். அதுதானே ஒற்றுமை. அவர் தான் முடியாதுங்கிறாங்க. இன்னும் பாஜக அதிமுக கூட்டணிக்காக இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லவே இல்லை சார் நாங்க யார் சார் இயங்கணும்? நாங்க யாரு தலைவரா அறிவிச்சிடலாமே சார். அண்ணாமலை தலைவரா அறிவிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்க?
அது எங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் சார். இப்போ பாருங்க, இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டுட்டோமா? நேஷனல் பிரசிடென்ட் தான் இருக்குது. இல்லை, நேஷனல் பிரசிடென்ட் உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியாதனால அப்படி பேசுறீங்க, தவறு கிடையாது. நாங்கள் முதல்ல கிளை கமிட்டி வந்துட்டு எலிஜிபிள் ஆக்குவோம். அடுத்ததான் மண்டல் தலைவர், அப்புறமா மாவட்ட தலைவர், அப்புறமா மாநில தலைவர், அப்புறம் தான் தேசிய தலைவர். அமித்ஷா அவர்கள் இப்ப மாவட்டம் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. சரி சார், அமித்ஷா அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆனதுக்கு பிறகு எத்தனை வருஷம் வந்து தலைவராக இருந்தாரு, தேசிய தலைவராக? எவ்வளவு நாள் இருந்தாங்க சொல்லுங்க? 6 மாசம் இருந்திருப்பாரு. அவ்வளவுதான் அதிகபட்சம். அவ்வளவுதான் அதிகபட்சம். ஆமா, நட்டா அவர்கள் அதை தாண்டிட்டாரு. காரணம் சொல்றேன். இங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. பொதுவாகவே நாங்க என்ன செய்வோம்னா, ஒரு ஆளுமைக்கு 2 பதவி கிடையாது. ஒண்ணு கட்சி பதவி, இல்லைன்னா ஆட்சி பதவி. நாங்க அப்படிதான் வச்சிருப்போம். பட் ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், வெரி நெக்ஸ்ட் டேவே அவர் வந்துட்டு கட்சி பதவி போயிடுறது கிடையாது. நீங்க அமித்ஷா அளவுக்கு போனீங்க, நட்டா அளவுக்கு போனீங்க, பக்கத்துல நம்ம கிரண் ரெட்டிஜி இருக்கிறாங்க. அவங்க பார்த்தோம்னா கட்சி தலைவராகவும் இருக்கிறாங்க, மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. அந்த கொஞ்ச நாளுங்கிறது டிஃபெண்ட் பண்ணப்பட்டது இல்லைங்க. அது ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நாங்கள் டெல்லி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். இப்போ அதில் முடிஞ்சு இப்போ தான் சிஎம் எலெக்ட் பண்ணணும். 1008 வேலை இருக்கு. ஒரு குண்டு செட்டிலே குதிரை ஓட்டக்கூடிய ஒரு மாநில கட்சியாக இருந்தால் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடலாம். 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரி சார். மாநில இப்போ மணிப்பூர்ல வந்துட்டு நீங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திட்டீங்க. அடுத்து பீகார்ல எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்காக வந்துட்டு ஸ்டேட் பிரசிடென்ட் விட்டுற முடியாது தானே? இல்ல, எலெக்ஷன் 6 மாசத்துக்குள்ள கொண்டு வந்துரும் நீங்க தான் சொன்னீங்க. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையே. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு பைலா இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பாருங்களேன். பிஜேபிஎஸ் கான்ஸ்டிடியூஷன் போட்டீங்கன்னா அதுல டிஃபென்ட்மென்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இத்தனை தேதிக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள, அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க ராஜ்யசபா எம்பியா ஒருத்தர் பதவி இருக்கிறாருன்னா மேக்ஸிமம் 6 மாசம், லோக்சபானா மேக்ஸிமம் 5 வருஷம், அதை தாண்டி அது 6 வருஷம், இது 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, சட்டம். இதுல அப்படி கிடையாது. மாநில தலைவரை பொறுத்தளவு இன்னும் பிஜேபியில பல்வேறு மாநிலத்துல தலைவர் போடப்படல. தமிழகத்திலையும் போடுவாங்க. பக்கத்துல பாண்டிச்சேரி போட்டாச்சு, இங்க போடுவாங்க. நாங்க அர்ஜுன் படலையே சார். உங்களுக்கு என்ன சார்? அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இப்ப அண்ணாமலை அவர்களும் தடையா இருக்கிறாரு. ஒண்ணு அண்ணாமலை மாத்தணும், இல்ல எடப்பாடியே மாத்திரணும். கிடையாது, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எங்களோட நாங்க ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் பார்ட்டிங்க. நேஷனல் லெவல்ல எங்களுக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு. பார்லிமெண்ட்ரி போர்டு போலவே எலெக்ஷன் கமிட்டி வச்சிருக்கோம். அங்க முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூடித்தான் முடிவு எடுப்பாங்க. அலைன்ஸுங்கிறதா நாங்க இப்ப பேசவே மாட்டோம். எலெக்ஷன் எவ்வளவு நாள் இருக்கு? மோர் தென் 1 இயர் தமிழ்நாட்டுல. அதை பத்திலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்காச்சும் பிஜேபியில ஹை கமாண்ட் நாங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியை விரும்புறோம் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சார்? ஒருத்தர் சொல்லுங்க. ஹை கமாண்ட்ல யாருமே பேசுனது இல்ல. ஆனா அமித்ஷாவுக்கு நீங்களா அப்படி நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்களுக்கோ பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ ஃபீல்ட் ரியாலிட்டி புரியுது. ஸோ அவங்க வந்து இந்த கூட்டணியை விரும்புறாங்க. அதுதான் இப்போதைக்கு டிஎம்கே உடைய பவரை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க கட்சியில பொறுத்தளவு ஆல் இண்டியா லீடர்ஸ் தான் வெரி பவர்ஃபுல். ஏன்னா அது நேஷனல் பார்ட்டி. அவங்க நினைச்சா வித்தின் நோ டைம் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அவங்க தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க தலைவர்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷனை பத்தி யோசிக்கிற ஆட்கள் கிடையாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பத்தி யோசிப்போம். நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன, இந்த பார்ட்டி எப்படி இருக்கணும், யாரு முக்கியமான இடத்துல இருக்கணும், எல்லாம் யோசிப்பாங்க. அவங்க பல்வேறு விஷயத்தை அவங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்களோடைய இவங்க கற்பனைக்கு அதில் ஏன் தெரியுமா இவங்களுக்கு பயம் என்ன தெரியுமா? ஐயோ மறுபடியும் அண்ணாமலை வந்துட போறாரு சொல்லி திமுக உள்ளிட்ட பல தீய சக்திகள்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்காரு. அண்ணாமலை என்ன பேசினாலும் மீடியா பேசுறது, மக்கள் பேசுறாங்க. நம்ம செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் டேட்டாவோட ஆதாரத்தோட பொறுப்போட கொடுக்குறாங்களே அப்படின்னு பயந்து போய் எப்படியாச்சும் இவரை மாத்திட மாட்டாங்களா, இவரை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா எங்க தலைமைக்கு தெரியும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தமிழக மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கும் எது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்குமோ அந்த முடிவு எடுப்பாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல சார், அதிமுகவுடைய உட்கட்சி பதற்றத்துக்கு எந்த விதத்திலும் பாஜக காரணம் இல்லை. 100% இல்ல. 100 சார், நான் மோர் தென் 21 இயர்ஸ் ஸ்டேட் லீடர்ஸ் மட்டும் இல்ல, நேஷனல் லீடர்ஸ் கூட நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். சில பேர் கூட எனக்கு தெரியும். இல்ல, பாஜகவுடைய தேசிய இயல்பு என்னன்றது மக்களுக்கு தெரியும். குறிப்பாக மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க, தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க சார். நீங்க உடைச்சு நான் வந்து சேர்த்துக்கிட்டது சார். இப்ப நீங்க கடந்த முறை உங்களுக்கு தெரியும் தானே சார், கடந்த முறை ஷிண்டே அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு. இன்னைக்கு பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிட்டு ஷிண்டே கெஞ்சி கேட்டார் பதவியை. அந்த நிலைமைக்கு போயிட்டாருல. என்ன யார் அவர் சொல்லியிருக்காரா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு நியூஸ் காமிங்க, பிரிண்ட் மீடியாவிலையோ இல்ல வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையோ விசுவல் மீடியாவிலையோ ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன செய்யுமாங்கன்னு கேட்டாரா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கேட்காம சார் இருந்தாரு. நீங்க கேட்டாரு சொல்லுங்க சார். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடத்துல காமிங்க சார். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் இப்படி கேட்டார், இவர் இப்படி கேட்டாரு, என்ன அர்த்தம்? வெளிப்படையா கேட்டாரு. கிடையவே இல்லை. எனக்கு தான் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும்னு அவர் கேட்டதே கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, போன முறை அவருக்கு அந்த கட்சி சரியில்லை. எந்த நோக்கத்துக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மீறி காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைக்கிறாங்களே. காங்கிரஸை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் சார் அது.
அதனால ஒரு பால் தாக்கரேவோட சிந்தனைகளுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி உடஞ்ச வெளில வராரு. அவரு வெளில வராரு, இந்த கட்சி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு, வந்து எங்களோட ஆதரவு கேட்கிறாரு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நாங்க தான் எம்எல்ஏக்கள் அதிகம், அதனால அவர் வராருன்னு சொல்லி என் கூட்டணி எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு எங்க கூட கூட்டணி வச்ச சிவசேனா எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு ஆட்சி அமைச்சாங்க. எங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க. அப்புறமா இவங்க வெளில வரும்போது நாங்க பார்த்தோம் சிவசேனா எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. இப்ப புதுசா அதுல இருந்து நிறைய பேர் வெளில வராங்க. பால் தாக்கரே ஒப்பற்ற தலைவர், அவரோட கொள்கைப்படி நடப்பன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவர் செய்யமாக்கணும். அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு, எலெக்ஷன்ல அதிகமா யார் ஜெயிச்சா, நாங்க தான் ஜெயிச்சோம். அப்ப அவரே விட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, யாரு அதிகமா ஜெயிச்சாங்களோ அவங்க இருந்துட்டு போட்டோம். ஏற்கனவே நம்ம கம்மியான எம்எல்ஏக்களை வச்சிருக்கும் போதே நமக்காக பதவி விட்டு கொடுத்தாங்க, இன்னொரு முறையும் அவன் எலெக்ஷன் நின்று மறுபடியும் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க, இந்த முறை நம்ம கேட்கறது தவறுன்னு அவர் நினைச்சிருப்பார். அதனால தான் இவர் பிஜேபி சார்பில் ஒரு சிஎம் வரும்பொழுது மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அந்த அமைச்சரவையில் இருக்கிறார். நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க சார். 2026ல வந்துட்டு ஏடிஎம்கேயோட கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கூட்டணி வேண்டான்றத உறுதியா இருக்கீங்களா? நான் ஒரு சாதாரண ஒரு காரியகர்த்தா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய சீனியர் லீடர், ஹி வாஸ் நேஷனல் செக்ரட்டரி. அவர் என்னைக்குமே இந்த அலையன்ஸ் விஷயத்தை பொறுத்தளவு அவர் கமெண்ட் பண்ணவே மாட்டார். ஏன் தெரியுமா, அலையன்ஸில் பொறுத்தளவு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர், மாநில மையக்குழு இவங்களே கூட மத்திய தலைமைகிட்ட போயிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அல்டிமேட்டா அது யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் லீடர்ஷிப் தான் செய்யணும். எங்க மாநில தலைவர்கள் உள்ளிட்ட மையக்குழுவே மேலத்தான் சொல்லி அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா நான் ஒரு சாதாரண தொண்டன், நான் எப்படி சொல்ல முடியும்? எங்க கட்சிக்கு நல்லதுங்கிறது எதுங்கிறத விட தமிழகத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து எங்களோட அகில இந்திய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஒரு முடிவு எடுப்பார். எந்த முடிவு சொன்னாலும் அது தமிழக மக்களுக்கான நன்மை பயக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஓகே சார், அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.